டமுகுட்லா டுமுகுட்லா உடுங்குட்லா அடுங்குட்லா தென்ன மட்ட பச்சாட்ட எங்களுக்கு பேட்டு நாங்க நர நர எங்க அடி தர தர எதிர்த்து வர யாரு இங்க அற கொற வந்தா எதிரி போயிடணும் கதறி அதறி பதறி ஓடிடணும் செதறி நம்ம ஊரு நம்ம கந்து முடிகினு கொஞ்சம் ஒத்து செம்ம மற்றதான் நம்ம டிஎன்பிஎல் மாப்பு நம்ம ஊரு நம்ம கந்து முடிகினு கொஞ்சம் ஒத்து செம்ம மற்றதான் நம்ம டிஎன்பிஎல் மாப்பு. Match number 20 between the Vidakove Kings and the Trichy Grand Choras. Time now for the toss. The match referee will hand the coin to Shah Rukh Khan, who will give it a nice little spin. Tails. Tails is the call. Tails. It's a tail. Suresh Kumar has called correctly. Toss ஜெயிச்சிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க and ஏன்? We like to bowl first. Actually இதான் ஃபர்ஸ்ட் டாஸ் நான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ போல் பண்ணலாம் அப்படின்னு போகிறேன். Well, that's the news from the center. The Trichy Grand Choras have won the toss and have elected to field first. ஆமாம், கோவை பார்த்தீங்கன்னா மாதவ பிரசாத் வந்திருக்காரு. திருச்சி பார்த்தீங்கன்னா 2 சேஞ்சஸ், பவன் சூர்யா அண்ட் சாய் ஸ்ரீராமும் உள்ளே வந்திருக்காங்க. லோகேஷ்வர் 48 ஆட்டங்கள் 934. ராதாகிருஷ்ணன் மீண்டும் பார்க்குறோம், இரண்டாவது வாய்ப்பு இந்த சீசனில் அவருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் இது. கடைசி போட்டி இந்த வென்யூலேருந்து இந்த ஆண்டு. 100வது ஆட்டமா எடுத்தெடுப்புல சரவணா பந்த தேடிக்கிட்டு இருக்காரு, புடிச்சிட்டாருங்க. நேத்து மேட்ச்லயும் பார்த்தோம் இந்த மாதிரி கிடைச்சது அவருக்கு. ஆனா இந்த முறை லோகேஷ்வர் ஆரம்பம் 4 ரன்களோட தரமான ஒரு ஷாட். அகைன் நிறைய மூவ் ஆக விட்டு இந்த டிரைவ் ஆடினாரு. ரொம்ப ஓங்கி அடிக்க ட்ரை பண்ணல. நிச்சயமா பிடிச்சிருக்கணுன்ற மனசுல இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அவரோட பேட்ல இருந்தே மீண்டும் ஒரு 4 ரன்கள் வந்து சேருது. 12-0. சரியான கனெக்ஷன், 6 ரன்கள் வந்து சேரும். இந்த இன்னிங்ஸ்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம், கிடைச்சிருக்கு. முக்கியமா ராதாகிருஷ்ணன் பேட்ல இருந்து வர ரன் எல்லாம் லாபகரம், சந்தோஷம் அப்படின்னு செம கனெக்ஷன். பெரிய பேஸ் இல்லை, 124 km/h கூட இல்லை. ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்து விளாசிட்டாரு. 88 மீட்டர் ரொம்ப தூரம் போனதை பார்த்தோம். இங்கே காற்று எதிர்காற்று எல்லாமே ஃபேக்டர். பட் நல்ல ரூம் கொடுத்துக்கிட்டாரு. பேட்டுக்கும் பாலுக்கும் இடையில ஸ்பேஸை கிரியேட் பண்ணி பேங். திருப்பியும் அதே முயற்சி, அதே திசையில அதே ரன்கள் கிடைக்கும். இன்னொரு 6 ஆட் பண்ணுங்க. 5வது 6வது ஸ்டம்புக்கு மேலே பேட்டர் அழகா ஒரு ஸ்டெப் ஷஃபில் பண்ணி ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட், கைகளை நல்லா பறந்து விரிஞ்சு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இது இன்னும் 1 மீட்டர் தொலைவு கூடுதலாக போயிருக்கு. 89 மீட்டர். இந்த முறை மிடில் ஸ்டம்ப்ல வச்சாரு, நல்ல உயரம் இருக்கு. 1 பவுன்ஸ்ல கிடைக்கும் அந்த 4 ரன்கள். ட்ரை பண்ணாங்க கடைசி வரைக்கும் தடுத்தரலான்னு. ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஓட கிளம்பி இருக்கு, பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு, அழகா எடுத்திருக்காங்க. பேக் ஆஃப் த ஹேண்ட், ஸ்லோ டெலிவரி, சரியான கனெக்ஷன் இல்லை. பேட்டோட ஷோல்டர் பகுதியில் பட்டுச்சு. இந்த ஸ்லோவர் பால் ஈஸ்வரனுக்கு இங்கே சரிபட வேலை பார்த்துருக்கு. ராதாகிருஷ்ணன் பரபரப்பாக ஆடிக்கிட்டு இருந்தார். 24க்கு ஆட்டம் இழக்கிறாரு. 38க்கு 1. வாய்ப்பு இருக்கா? நானே எடுத்துக்கிறேன்றாங்க. இந்த ஓஹோ சான்ஸ் இருக்கு, எடுத்துட்டாங்க. என்னங்க 2 பேர் செட் ஆகி நின்று இருந்தாங்க. லோகேஷ்வர் விக்கெட்டையும் ஈஸ்வரன் எடுத்திருக்காரு. அடுத்தடுத்த விக்கெட்டுகள் திருச்சி பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஸ்லோவர் பால் வந்துருச்சு, அவர் கமிட் ஆயிட்டாரு. அண்ட் பேட் அதுக்கப்புறம் விட்ட உடனேவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு நிச்சயமா இது அவுட் அப்படின்னு. ஜே கௌஷிக் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டாரு. 102.2. லோகேஷ்வர் 12க்கு அவுட் ஆயிருக்காரு. 39க்கு 2. சச்சின் சரியான ஒரு ஷாட்டுங்க, நல்ல கனெக்ஷன். 6 ரன்கள் நிச்சயமா. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை டேக் டவுன் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு இடது கை ஆட்டக்காரர் ஜென்ரலி அனுப்பப்படுறாரு. அண்ட் சச்சின் நம்பர் 3ல அப்படி ஒரு ஆட்டக்காரர். ஏன்னா நிறைய ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்கிற ஒரு டீம் இது. இது அப்படியே ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு ஆப்போசிட்டான ஒரு டீம். அவங்க கிட்ட ஏகப்பட்ட இடது கை ஆட்டக்காரர்கள், இவங்க கிட்ட நிறைய ரைட் ஹேண்டர்ஸ். அது மட்டும் இல்லைங்க, ஸ்கோரும் கொண்டு வர முடியுன்றாரு. ஏஜ் கொஞ்சம் அதிர்ஷ்டம்.
பட் ஆண்ட்ரே சித்தார்த் அதை மைண்ட் பண்ண மாட்டார். விடாகோவை கிங்ஸ் நல்லவள அவுட் ஆகாம ஒரு பவுண்டரியும் போனஸாக கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷம் படுவாங்க. ஆந்தனி தாஸ் வந்து நல்ல லைன் போடுறாரு, பிடிச்சிருக்காரு. ஒரு ஃபுட் ஸ்டம்ப். ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு மிடான் திசையில் அடிக்க பார்த்தாரு. இந்த முறை இன்னும் அத்தாரிட்டியோட ஒரு திடகாத்திரமான எண்ணத்தோட ஆண்ட்ரே சித்தார்த் பேக் டு பேக் பவுண்டரிஸ். சரியா டைம் பண்ணல. இங்க மிட் விக்கெட் கேட்ச பிடிச்சிருவாங்க. ஈஸ்வரன் விழுந்த 3 விக்கெட்லயும் அவரோட பங்களிப்பு இருந்திருக்கு. இப்போ ஒரு ஃபீல்டர் அவர் கேட்ச பிடிச்சிருக்காரு. ஆண்ட்ரே சித்தார்த் கம்ப்ளீட்டா மிஸ் டைம் பண்ணி விடாகோவை கிங்ஸ்க்கு மற்றும் ஒரு செட் பேக். வெல் டைரக்டட் ஷார்ட் டெலிவரி. பார்த்தீங்கன்னா ஆந்தனி தாஸ் கிட்ட இருந்து அவரோட அனுபவத்தை காட்டியிருக்காருங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஆண்ட்ரே சித்தார்த் கொஞ்சம் லேட்டாக பிக் பண்ணாரு அந்த புல் ஷாட். அதுதான் மிட் விக்கெட்டுக்கு தான் போச்சு. ஆண்ட்ரே சித்தார்த் 9க்கு ஆட்டம் இழக்கிறாரு. 61க்கு 3. ரொம்ப பெரிய கனெக்ஷன் இல்ல, பட் ஷார்ட் ஃபைன் கடந்து போன பவுண்டரி தான். பவர் பிளே முடிவில் விடாகோவை கிங்ஸ் 65க்கு 3. ஷாருக் கான் சக்க போட்டிருக்காரு. அந்த இடத்துல பந்த தூக்கி வெளியில பார்சல் பண்ணிட்டாரு. வெயிட் டிரான்ஸ்ஃபர் பின்ன போயிருக்கு. அண்ட் ஷாருக் கான் அதை வெளில அடிச்சிருக்காரு. இந்த ஷாட்ஸ் நம்ம இது வரைக்கும் ஷாருக் கான் கிட்ட இருந்து பார்க்கல இந்த சீசன்ல. இல்லங்க, சூப்பரா ஸ்மார்ட்டா தூக்கி போட்டிருக்காரு. ஓ நோ, ரன் அவுட் உண்டு. ப்ரீ ஹிட்ல ரன் அவுட் ஆக முடியும். திருச்சி கிராண்ட் ஜோரஸ் ஸ்விட்ச் ஆன் இருந்திருக்காங்க. சுரேஷ் குமார் பிரமாதமான ஒரு ரியாக்ஷன் டைம்ல பால் எடுத்து போட்டிருக்காரு. ஹார்ட் ஒர்க்கை முதல்லயே செஞ்சுட்டாரு. கேப்டன் கெட்ஸ் கேப்டன். ஷாருக் கானாருக்கு 17 ரன்னுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. 84 for 4. அதிகமா விட்டு இல்ல, இருந்தாலும் பவர் இருக்கு அந்த ஷாட்ல. ஸ்ட்ரைட்டா அழகான ஒரு சிக்ஸர் அங்க. அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வித் கிடைச்சது ஆர்எஸ் அம்பரீஷுக்கு. செம்ம அடி டவுன் தி கிரவுண்ட். சூப்பர்ப் 6. டிஸ்டன்ஸும் பாருங்க 86 மீட்டர்ஸ் போயிருக்கு. அந்த டீம்ஸ் டாமினேட் பண்ண நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்க. சான்ஸ் இருந்துச்சுங்க, தடுக்கலான்னு பார்த்தாரு, ஆனாலும் முடியல. ஃபீல்டரை தாண்டி தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு அந்த ஒரு பந்து. 4 ரன்கள். ஓட வச்சுக்கிட்டே இருக்கீங்களேப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க திருச்சி. இன்னைக்கு அம்பரீஷ் இன்னைக்கு ஒரு ஃப்ளோல வந்துட்டாப்ல. தொடர்ச்சியா பவுண்டரிஸ் கிடைக்குது அவருக்கு. ஆனால் இந்த முறை எதிர்பார்த்த இடத்துக்கு போகல. ஆனா இங்க திருச்சிக்கு இன்னொரு விக்கெட் கிடைக்கும். இப்பப்போ ரன்ஸ் கொடுத்தாலும் திருச்சி கிராண்ட் ஜோரஸ் செம்மையா பந்து வீச்சர் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த டிஃபிகல்ட் லெங்த் அவுட் ஆஃப் பொசிஷன் இருந்தார் ஆர்எஸ் அம்பரீஷ். அந்த ஒரு ரஷ் ஆஃப் பிளட் இருந்தது. ஆனால் 3 பவுண்டரி அடித்தார் தொடர்ச்சியாக. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட். ஆர்எஸ் அம்பரீஷ் 18க்கு ஆட்டம் இழக்கிறாரு. 109க்கு 5. வந்த உடனே மாதவ் பிரசாத் ஸ்ட்ரைட்டா ஒரு சிக்ஸர். நல்ல பவர் இருந்துச்சு அவரோட ஷாட்ல. ஸ்டம்ப் லைன்ல பந்து இருந்தாலும் அட்டாக் பண்ணாரு தைரியமா. ஆட்டம் இன்னும் பாக்கி இருக்குங்க விடாகோவை கிங்ஸ் கிட்ட இருந்து. 14வது ஓவர். அந்த ஃப்ரண்ட் லெக்கை கொஞ்சம் வெளில வச்சாரு. ஸோ தட் நேராக சைட் ஸ்க்ரீனை நோக்கி அடிக்க முடிஞ்சுதுங்க. ஆனால் சில நேரத்தில் பாதியில் நின்றோம். இது பாதியில் நிற்காதுங்க. சச்சின் அடிச்சப்ப தெரிஞ்சுது. நல்ல உயரம், டிஸ்டன்ஸும் கவர் பண்ணிருக்கு. 6 ரன்கள் வந்து சேரும். வெயிட் பண்ணாரு. பேட்டை சுத்துறதுக்கு அவருக்கு இடம் இருந்துச்சு. ராஜ்குமார் இன்னொரு முறை அடி வாங்கியிருக்காருங்க. ஷார்ட் செலெக்ஷன் பிரமாதமாக இருந்திருக்கு சச்சின் கிட்ட இருந்து. சரியான லெங்க், சரியான லைனை பிக் பண்ணியிருக்காரு. அண்ட் டவுன் டு அப் ஒரு டிசைசிவ் ஷாட் அடிச்சிருக்காரு. கீழே வைக்கணுமா இல்லை 6 அடிக்கணுமான்னு டபுள் மைண்டில் இல்லை. கொஞ்சம் ஷஃபிள் பண்ணாரு, சீவி விட்டுருக்காருங்க. 1 பவுன்ஸ்ல 4 ரன்கள். ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி விடாகோவை கிங்ஸ்க்கு அந்த 4 ரன்கள் வந்து சேர்ந்திருக்கு. சிவி விட்டுருக்காருங்க கவர் திசையில. அந்த அரை சதம் அந்த அப்பாரமான பவுண்டரி மூலமா வந்திருக்கு. சச்சின் நம்பிக்கை நட்சத்திரமா இருந்திருக்காரு விடாகோவை கிங்ஸ்க்கு. இன்னைக்கும் அப்படிதான். 151க்கு 5 16 ஓவர்ல. இந்த மாதிரி தேர்ட் திசைக்கு அழகா பெட்டி விட்டுருக்காரு. அந்த பந்த தோண்டி துழாவி ஒரு ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் போலவே பாதுகாப்பான 4 கொடுத்திருக்காரு. முதல்ல அவர் நடனம் ஆடினாரு.
அதுக்கு பிறகு அவர் ஃபேன்ஸை நடனம் ஆட வைக்கிறாரு. எவ்வளோ அழகா கேப் தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஸ்லாட்ல போட்டீங்கன்னா நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்துட்டு வர வேண்டிய கட்டாயமும் இருக்கும். இதன் தொடர்ந்து போடுவாருங்க ஈஸ்வரன். ஓலையே அனுப்பிச்சாச்சு, இதை தான் அவர் போட போறாருன்னு காத்திருந்தாரு, வெயிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பேட்டை பட்டாக்கத்தை மாதிரி பயன்படுத்தி எத்தனை தூரம் 84 மீட்டர் அத அசால்ட்டா தூக்கி கலாசிட்டு இருக்காரு. இம்முறை இருக்கு டிஸ்டன்ஸ். பேக் டு பேக் சிக்ஸஸ். பவுன்ஸ் இருக்கு இந்த சர்ஃபேஸ்லங்கிறதுக்கு மீண்டும் ஒரு உதாரணம். கொஞ்சம் ஷோல்டர்ல பட்டிருக்கு, ஆனாலும் பவர் நல்லா இருந்தது. 76 மீட்டர்ஸ். ரெண்டாவது ரன் ஓடுவாங்களா? எதுக்கு ஓடணும்? அதான் 4 கிடைக்க போகுதே. வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு ஆன் பேஸ் டெலிவரி கடந்த 2 பந்துகளா நம்ம பார்க்குறோம். பட் எல்லாத்துக்கும் அதே ரிசல்ட் தான். என்ன கான்டாக்ட் பாயிண்ட் பாருங்க. அந்த கவர் பாயிண்ட் திசையில் அடிக்கும் போது ஒரு ஸ்கொயர் டிரைவ் மாதிரி அடிக்கும் போது எக்ஸலண்ட் ஷார்ட் ஆப்ஷன். ஏன்னா ஜென்ரலி டீப் பாயிண்ட் இருக்கிறது இல்லை இந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இன்னிங்ஸ்ல. ஸ்வீப்பை கவர் தான் பார்ப்போம். ஓ மிஸ்ஃபீல்ட். ஒரு ரன் ஆக வேண்டியது 4 முடிஞ்சிருக்கு. 22 ரன் இந்த ஓவர்ல. 184க்கு 5. என்ன நல்ல யார்க்கர் பாருங்க. ஒரு பெரிய அப்பீல் உடனே ரிஃபர் பண்ணிருக்காரு. அவுட் கொடுக்கப்பட்டது. பட் IOB DRS தேர்வு செஞ்சிருக்காரு சச்சின் பி. அது அவுட் இல்லை என்பது அவரோட கூற்று. The bat is touching the turf. Roll it on, roll it on, roll it forward. Yeah, now the bat is touching the turf. Freeze it there. வெல் செட் சச்சினை. ரெண்டாவது முறை 70ஸ்ல அவுட் ஆக்கியிருக்காங்க. பேட் முதல்ல கீழே பட்டுச்சு. அதுக்கப்புறம் கீழப்பட்ட பேட்டில் பால் வந்து பட்டுச்சு. அந்த கேட்ச் அழகா பிடிச்சிட்டாரு. ஆனால் நல்ல இன்னிங்ஸ் இது. Signal out, you're on screen now. எஸ், முகமது ரஃபியோட ஆன்ஃபீல்ட் டிசிஷன் நிலைத்து நிற்குது. 2 ஸ்பைக் பார்த்தோம் அங்க. சச்சினுக்கும் தெரிஞ்சிருச்சு. அற்புதமான இன்னிங்ஸ். 77-45 பந்துல ஆட்டம் இழந்திருக்காரு. 184க்கு 6. நோ லுக் ஷாட். அது மாதவ் பிரசாத். அவர் ரெடியா இருந்தாரு. ஆண்டனி தாஸ் கொஞ்சம் லெங்த் மிஸ் பண்ண உடனே ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபேண்டாஸ்டிக் 4. முன்னாடியே நான் தான் மன்னன்னு காமிச்சிருக்காரு மாதவ் பிரசாத். கஷ்டமான ஷாட் அது. அந்த பந்துக்கும் விடை கொடுத்துட்டாரு. இங்க ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃப் அந்த கேட்சை பிடிக்க ட்ரை பண்ணி பிடிக்க முடியாம ரொம்ப ஏமாற்றம் அடைச்சாருங்க. அவர் ரியாக்ஷன் தான் இன்னும் கியூட்டா இருந்துச்சு. நல்ல அட்டெம்ப்ட். மிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு ஏமாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. பட் அத்தியாவசிய பவுண்டரி மாதவ் பிரசாத் கிட்டேருந்து. 200ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட். லாஸ்ட் பால் நல்ல யார்க்கர் திரும்ப. ஆனால் 2 ரன் நிச்சயமா ஓட பார்க்கணும். இப்போ அவுட் ஆனா நாங்கள் ஓடி பார்க்கலாமே, பட் ஓடலை. 201க்கு 6 அப்படிங்கிறதான் விடாகோவை கிங்ஸ் பதிவு பண்ணியிருக்கிற ஒரு ஸ்கோர். 20 ஓவர்கள் முடிவில் அவங்களுக்கு தேவைப்படுறது 202. அண்ட் இந்த ஒரு ஸ்கோர் இந்த நத்தம் கிரவுண்டில் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பல முறை பார்த்துருக்கோம். நேற்று கூட மழையில் இருந்தால் கூட அட்டிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருந்துச்சு. 200 தொட்டாங்க. ஸோ இன்னைக்கும் திருச்சி கிராண்ட் ஜுவல்லர்ஸ் அதே நம்பிக்கையில் வருவாங்க. கே ராஜ்குமார் இங்கே நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு திருச்சிக்கு இது வரைக்கும். அண்ட் தீபன் லிங்கேஷ் as usual நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு. முதல் பந்து கொஞ்சம் வெட்டு இருந்துச்சு. அட்டி ஊட்டி இப்போதைக்கு ஒரு சிங்கிள் மட்டும். டான்ஸ் இருக்கா? கரெக்டா எடுக்க முடியுமா? எந்த குழப்பமும் இல்ல. சித்தார்த் ஜே சுரேஷோட விக்கெட் இங்க எடுத்திருக்காரு. திருச்சியோட ஆணி வேர் அவங்க கேப்டன் ஜே சுரேஷ்குமார் இப்போ நடைய கட்ராப்ல. ஸ்விங்க பாருங்க. அவே ஃப்ரம் சுரேஷ்குமார். பாட்டம் ஆஃப் த பேட்ல பட்டு நேரா மேலே போச்சு. பாயிண்ட்ல மணிமாறன் சித்தார்த் இருந்தாரு. அவர் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டாருங்க. ஒரு செம்ம ஃபீல்டர். அண்ட் அவருக்கான இது ரொம்ப ஒரு ஈஸியான கேட்ச் தான் பார்த்தீங்கன்னா. சுரேஷ்குமார் 3 பால் டக்கு போறாரு. 1 for 1. நேத்து ஹரி ராகவேந்திராக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனா இங்க முதல் பவுண்டரி வந்து சேருது கே ராஜ்குமார் பேட்ல இருந்து. இவரோட பேட்டிங் அந்த ஷாட் ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்தார். ஆட் த கிரீஸ் நல்ல பேலன்ஸ். ஃபீல்டர் இருக்காங்க. லாங் ஆன் திசையில கேட்ச் எடுக்க முடியும். எடுத்திருக்காங்க.
வெயிட் பண்ணார் ஆர்எஸ் அம்பரீஷ் அந்த இடத்துல. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் பந்து வந்த உடனே அழகா புடிச்சு எடுத்திருக்காங்க. டிபேத்தோட ஹேர் ஸ்டைலும் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா அது ஆண்ட்ரே சித்தார்த்துங்க. கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருந்தது லைன்ல, ஃபீல்ட் சேஞ்சும் பார்த்தோம். ஆண்ட்ரே சித்தார்த்தோட நல்ல ரன்னிங் கேட்ச், அதுவும் டு ஹிஸ் லெஃப்ட். பால் கொஞ்சம் டிப் ஆன மாதிரி இருந்தது அவர்கிட்ட வரும்பொழுது. ஸோ நல்ல டைம் பண்ணாரு அவரோட டைவ். ஷாம் சுந்தர் 2க்கு ஆட்டம் இழக்கிறாரு, 13க்கு 2. சான்ஸ் இருக்கா? நல்ல ஷாட். ஐபிஎல் 6 ரன்கள் வச்சுக்குங்கன்றாரு கே ராஜ்குமார். மிட் விக்கெட் ரொம்பவே ஸ்கொயரா இருந்தாரு, டீப் மிட் விக்கெட். ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட்டும் கூட. கவ் கார்னர் திசையில் அடிச்சாரு. யஸ் பண்ணிருக்காருங்க ஃபீல்ட. நிச்சயமா தடுக்க முடியும். ஆஹா, முயற்சி 100% இருந்துச்சு, ஆனா தடுக்க முடியல. டமால்னு போய் பட்டிருக்கு. ஏன்னா செம ஸ்பீட்ல ஓடி போனாருங்க. அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்துல அந்த டைவும் அடிச்சாரு பாருங்க. ஓ, அந்த எல்இடி போர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ட், அதுல குஷன் எதுவுமே கிடையாது. காலி. அப்படிப்பட்ட ஒரு பந்துக்கு அப்புறம் இங்க ஜே கௌஷிக்கோட விக்கெட்டை தீபன் லிங்கேஷ் காலி பண்ணிருக்காருங்க. தம்ப் லைன்ல பந்து இருந்துச்சு, அதோட வேகத்தையும் கணிக்க முடியல. அண்ட் டீமுக்கு மீண்டும் நான் இருக்கேன்னு காட்டுறாரு தீபன். செம சீம் பொசிஷன் அண்ட் மூவ்மெண்ட் இன்டு த ரைட் ஹேண்டர். கடைசி பந்து இந்த ஓவர்ல ஜெய் கௌஷிக் 4 ரன்னுக்கு ஆட்டம் இழந்திருக்காரு. 26க்கு 3. சரியான ஷாட். இந்த முறை நறுக்குன்னு அடிச்சாரு. மிட் ஆஃப் மற்றும் கவருக்கு இடையில அடிச்சா எந்த தவறும் நடக்காது. வெயிட் பண்ணாருங்க, கொஞ்சம் வித்து கிடைச்சது. இந்த இடத்துல இருந்து பந்தை பார்த்து தரையோட தரையா 4 ரன்கள். ராங் ஆன் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணியிருக்காருங்க பவன் சூர்யா. கீப்பருக்கும் அதே நிலவரம் தான். அதிர்ஷ்டவசமாக ஒரு 4 ரன் திருச்சி கிராண்ட் சோழாஸ்க்கு. பேட்ல லேசா பட்டிருக்கு இன்சைட் எட்ஜ்ல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு மலை சாரல் மாதிரி ஒரு 4. லோகேஸ்வருக்கும் தெரியல அது. அவர் நினைச்சது ஒண்ணு, பந்து பாருங்க எப்படி திரும்பி இருக்குன்னு. ஆடேங்க அப்பா, இந்த மாதிரி திருப்புனா பவன் சூர்யாவும் திரும்பி நடந்துதான் ஆகணும். அவரும் ரீப்ளேக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக. சுத்தமா பேட்டருக்கு அந்த இடத்துல பந்து திரும்புறது ஐடியாவே இல்லாம போயிடுச்சு. பா, ரியாக்ஷனுக்கு ஒரு 1000 மார்க் கொடுக்கலாங்க. ஏன்னா நிஜமா அவ்வளோ ரசிச்சாருங்க. கிளாசிக் லெக் பிரேக். பவன் சூர்யா 8க்கு அவுட் ஆயிருக்காரு 40க்கு 4. இந்த முறை லைனை மாத்தினாரு, ஆனால் ராஜ்குமார் ஆண்ட்ரே சித்தார்த் நிச்சயமா எடுத்துட முடியும்ன்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாரு, ஆனால் விட்டுருக்காரா? இது எவ்வளவு காஸ்ட்லியா போக போகுது அப்படிங்கறது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா ரொம்ப 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 டிசப்பாயிண்டடா இருப்பாருங்க. இந்த எஃபர்ட் நிச்சயமா ஏமாற்றம் அளிக்கும். அங்க பாருங்க, அழகா பொசிஷன்ல வந்தாரு, ரிவர்ஸ் கப். பட் ஒரு மாதிரி ஸ்டில்னஸே இல்லைங்க, மூமெண்ட்ல இருந்தார், ஓடிக்கிட்டே இருந்தாரு. பட் இந்த லெவல்ல இந்த கேட்ச் நிச்சயமா அவர் பிடிச்சு ஆகணும். அதுதான் செஞ்சிருக்கார். சம உயரத்துக்கு பந்து போயிருக்கு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ தேவையான அளவுன்னு சொல்லியிருக்காரு. 6 ரன்கள். ஃப்ரண்ட் லெக்கை கிளியர் பண்ணாரு. நல்ல வாட்டமான லெங்க்த்து. அவரோட ட்ரிகர் மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா பேக் தான். டீப்பாக க்ரீஸில் செட் பண்ணி அடிக்கலாம். ரசித் ஆகாஷ் கிளியர்லி நர்வஸாக இருக்காருன்னு தெரியுது. 92 மீட்டர் அபாரமான 6. இந்த முறையும் நல்ல உயரம் இருக்கு, ஆனால் கீழே பிடிக்கிறதுக்கு ஆளும் இருக்குங்க. எடுத்திருக்காங்க. மேட்சுக்கு மேட்ச் நான் நிச்சயமா 5 பந்துகளை தாண்ட மாட்டேன்ற மாதிரி வித்யுத் கேட்ச கொடுத்திருக்காரு ஜாஃபர் ஜமால். ரசித் ஆகாஷுக்கு இது நிம்மதி மட்டும் இல்ல, பெரிய கான்ஃபிடன்ஸும் தரும். ஜாஃபர் ஜமால் அதே ஷாட்டை ரிப்பீட் பண்ண பார்த்தாரு. எந்த டிஃபரன்ஸும் இல்லை பந்துல. ஆனா அவர் இன்னும் லெக் சைடை நோக்கி அடிக்க பார்த்தாரு. திரும்ப அந்த டாப் எட்ஜ் வித்யுத் கையில சமர்ப்பணமாச்சு. ரொம்ப சேஃபான கேட்ச் அண்ட் பம்ப்ட் அப். இந்த இளைஞர் 17 ரன் அடி வாங்கியிருக்காரு. இறுதியில் ஒரு நல்ல ஆறுதல் பரிசு. ஜாஃபர் ஜமால் மீண்டும் ரொம்ப குறுகிய கெஸ்ட் அப்பியரன்ஸ். 4 பால்ல 6 ரன் அவுட் ஆயிருக்காரு. டாப் எட்ஜ் வாங்கி இருக்கு. நிச்சயமா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இருக்குங்க, எடுத்திருக்காங்க. அடுத்த விக்கெட் வருது. மீண்டும் ஜாத்தவர் அந்த ரியாக்ஷன். பஞ்சு மிட்டாய் பார்த்த பச்சை குழந்தை மாதிரி இல்ல, இந்த முறை அப்படி இல்ல. இந்த வாட்டி ரொம்ப ஃபார்முலா, ரொம்ப ஸ்டாய்க்கா
ஒரு செலிப்ரேஷன். ஏன்னா ராங்கன் பிக் பண்ணல. அண்ட் கே ராஜ்குமார் செட் பேட்டர் ஆட்டம் இழந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல கேட்ச் அங்க. கே ராஜ்குமார் ஒருத்தர் திடகாத்திரமா நிலைய ஆடிட்டு இருந்தாரு. 32க்கு ஆட்டம் இழந்திருக்காரு. போல்ட் எடுத்த எடுப்புல இந்த ஓவர்லயும் ஒரு விக்கெட். 3 ஓவர் 3 விக்கெட். ஜாதவேத் சுப்பிரமணியம் இன்னைக்கு தொடர விஷயம் எல்லாம் பொண்ணா மாறுது. அண்ட் புண் ஆக்கிட்டு இருக்காரு திருச்சி கிராண்ட் சோழாஸோட பேட்டிங் ஆர்டரை. திரும்பவும் அந்த ராங்கன், அந்த டாப் ஸ்பின்னர் ராங்கன், ஸ்லைடர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த முறை ஒரு ராங்கன். பேட்டர் சுத்தி முடிச்சு பார்த்தா ஸ்டம்ப் தெரிச்சிருச்சு. ஆண்டனி தாஸ் ஒரு ரனுக்கு ஆட்டம் இழந்திருக்காரு. 59க்கு 7 தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வேடிக்கை பார்க்கணும். ரசல் ராஜ்குமார் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. 10 பால் ஒட்டி வச்சு தங்க கூடம் அதெல்லாம் பாடுறதுக்கு முன்னாடி சாமிக்கு விடலான்னு விட்டுருக்காரு. இப்போ ஒரு 4 ஹேண்ட் கிராஸ் கோட். அந்த ஷாட்ல எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் 15.2 நீங்க கட்டுப்படுத்தணும்னு ரிக்வயர்ட் ரேட்டு. இந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடி தான் ஆகணும். ஃபீல்டர் இருந்தாரு டீப்ல. ராஜ்குமார் ரொம்ப உயரமா போயிருக்கு. ஃபீல்டர் செம்ம கேட்ச். கேடிஎம் மாதவ் பிரசாத் அந்த பொசிஷன்ல இல்லை. இம்முறை பால் நேரா மேல. கண்களை எடுக்கவே இல்லை அந்த பால் கிட்ட இருந்து. நம்பிக்கையும் இழக்கல அவரு. மேல போனதுல இருந்தே நினைச்சாரு இது கேட்சா தான் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி மாதவ் பிரசாத் பிடிச்சு காமிச்சிருக்காரு. ராஜ்குமார் 10 ரனுக்கு திரும்புவாரு. கொஞ்சம் நகர்ந்து வந்தாரு. அடிக்கிறதுக்கான சான்ஸ், இங்க பிடிக்கிறதுக்கும் சான்ஸ். ஆட்டேங்க அப்பா, வேற லெவலுங்க. மாதவ பிரசாத் இன்னைக்கு கலக்கறாப்ல. சூப்பரா தம்பின்றாரு ஷாருக். அவருக்கு மட்டும் இன்னைக்கு கிடைக்கிற 3வது கேட்ச் இது. செம கான்ட்ரிபியூஷன்ஸ் மாதவ் பிரசாத் கிட்ட இருந்து. முதல்ல பேட்டோட இப்போ ஃபீல்ட்லையும் பிரமாதமான ஒரு கேட்ச். கஷ்டமான கேட்ச் கூட. ஏன்னா பின்னாடி போகும்போது நீங்கள் கரெக்டான டைமில் திரும்பி ஓடணும் அண்ட் சரியாக ஜட்ஜ் பண்ணணும். கணேஷ் மூர்த்தி 4 ரனுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. 76க்கு 9. வந்த வேகத்துல ஒரு பெரிய ஷாட். அதிசயராஜ் என்ன பண்ணிருக்காருன்னா டீமுக்கு இந்த மாதிரி ரன்கள் சேர்க்கலாம்னு காட்டுறாரு. 6 ரன்கள். ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹிட். பார்த்தீங்கன்னா டைமிங், பிளேஸ்மெண்ட், பவர். தட்ஸ் ஜிலெட்ஸ் கார்ட் 3-in-1 பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஆல்சோ a Gillette கார்ட் 3-in-1 பிளேயர். ஏன்னா bowling-ம் பண்ணுறாரு, இங்கே பேட்டிங்கில் செம்ம ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் ஃபீல்டிங்கும் கூட. செம பாலுங்க, செம பவருங்க அந்த ஷாட்ல. கேட்ச்ன்றது கால் எடுத்திருக்காங்க. சேஃபா மணிமாறன் சித்தார்த் அங்க வந்தாரு. ஜி சாயோட விக்கெட் எடுக்கிறதுக்காக. நல்ல டெக்னிக். கீழே விழுந்தாரு அழகா. எந்த சிக்கலும் இல்லாம அதை எடுத்தார். ஆனா செக் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டா இருக்கு அந்த கேட்ச் அப்படின்னு. ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா க்ளீன் கேட்ச் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. and very close to the ground ங்க. just off the ground. so ரெண்டு அம்பையர்ஸும் பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் அம்பையர் இன்வால்வ் பண்ணுவாங்க இங்க. Take it back. Few frames back. Yeah. Thank you. I can see the fingers are underneath the ball. Go for the completion of the catch. Yeah, satisfied. மேல எடுத்திருக்காரு. அவுட் அப்படின்றது தான் இப்போதைக்கு பதிலா வரும். அண்ட் திருச்சி கிராண்ட் சோழாஸ் இந்த சமயத்தில் 85க்கு எல்லா விக்கெட்டுகளும் இழக்கிறாங்க. கோவை 116 ரன்கள் வித்தியாசத்துல இங்க வெற்றியை பதிவு செய்யறாங்க. நத்தம் கிரவுண்ட்ல 100வது ஆட்டம் கோயம்புத்தூருக்கு லக்கியான கேமா மாறி இருக்கு. முதல்ல பேட் பண்ணாங்க. 200க்கும் அதிகமான ரன்கள். அதை சேஸ் பண்ணும்போது திருச்சி தடுக்கி இருக்காங்க. இப்போ திருப்பி பதிலடி கொடுக்க வந்த திருச்சி ராஜ்குமார் 32-10 போனதன் காரணமா 85ல ஆட்டம் இழந்திருக்காங்க.